வணக்கம். நெருப்பு தமிழன். நம்ம அண்ணன் சீமா இருக்காரு தெரியுமா? எப்போவுமே அண்ணனுக்கு 7:30 ஏரோப்ளேனில் வர்றது மாதிரி நம்ம அண்ணனுக்கு அந்த வாய் தான் 7:30. வளர்ச்சியும் வாய் தான், வீழ்ச்சியும் அண்ணனுக்கு வாய் தான். இந்த நாக்கில் தாங்க ஒரு 7:30 இருக்குது. தேவையில்லாமல் விஜய் ரசிகர்களை விமர்சனம் பண்ணி வருகின்ற இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திப்பார். மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்குங்க. விஜய் ரசிகன் பூரா அண்ணன் நல்லா பேசுகிறாப்புல, அண்ணன் புதிய கொள்கை சித்தாந்த கோட்பாடுகளை கொண்டு வர்றாரு அப்படின்னு வாக்கு செலுத்திட்டு இருந்தான். இப்போ விஜய் முக்கியமா, எனக்கு கொள்கை முக்கியமா, எனக்கு நாம் தமிழர் கட்சி முக்கியம்னா எனக்கு விஜய் தான் முக்கியம். என் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன், என் தளபதியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் பேசுவான். அப்படி பேசுவதனால நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் சரிஞ்சு போகும். உறுதி இறுதி. இதில் இவன் சொன்னா அவன் சொன்னான்னு இல்லை. 2026 நானும் உயிரோடு இருப்பேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாரும் உயிரோடு தான் இருப்பீங்க. இது நடக்கலைன்னா என்னை பார்க்குற இடத்துல எவனாலும் செருப்பை கலட்டி அடி. அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்யலாம், அவங்கள நீயே முடிவுக்குவா. நீ தமிழக வெற்றி கழகத்தை சீண்டுனது பெரிய தப்பு. விஜய்ங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை தொட்டது பெரிய தப்பு. விஜய் அணிலு அங்கிளு ஜிங்கிளு மங்கிளு சொன்னது பெரிய தப்பு. தளபதியை தலைவிதின்னு சொன்னது பெரிய தப்பு. இது எல்லாம் தப்பு மேலே தப்பு செய்த சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு பாடம் போட்டுவானுங்க. என் அண்ணன் தான் சீமான், அதில் மாற்று கருத்து இல்லை. என் அண்ணன் கூட பழகி இருக்கிறேன், என் அண்ணன் கூட பேசியிருக்கிறேன், என் அண்ணன் கூட நெருக்கமாக இருந்திருக்கிறேன். சீமான் கூட இன்றைக்கி நெருப்பு தமிழ்னு சொன்னால் என் அண்ணனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நடுநிலையான உண்மையை தானங்க பேசணும். அதுக்காக நானும் எங்கள் அண்ணனுக்கு உருட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அண்ணன் வாய் விட்டது தப்பு, அண்ணன் பேசுகிறது தப்பு. அண்ணன் இதோட விஜயை பேசுவதை நிறுத்திக் கொள்வது அவருடைய அரசியலுக்கு நல்லது. இல்லைன்னா 2% வாக்குகள் கூட பெற முடியாத அளவுக்கு தள்ளப்படுவார். எச்சரிக்கிறேன்.